ஹல்லேலூயா. இந்த 4வது சரணத்தை பாடணும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஒருவேளை பிரச்சனையை பார்த்து நம்ம மிரண்டு கொண்டிருக்கலாம், போராட்டங்கள் கண்டு நம்ம மிரண்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை உன்னை தொட்டு உன்னோட வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று சத்துருவான திட்டமிட்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால அவனுடைய திட்டங்கள், அவனுடைய செயல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் கிறுக்கப்படுவதாக. அந்த வல்லமையோடு யாராருக்கெல்லாம் எந்த போராட்டங்கள் பிரச்சனை இருந்தாலும், ஆண்டவரே அப்பா நீங்க வாக்கு பண்ணிருக்க, ஆண்டவரே அப்பா உன்னை தொடுகிறவன் என் கண்மனை தொடுகிறான், ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா சோதரிக்கிறோம், ஆண்டவரே அப்பா நாங்கள் அவங்க மேல எதிர்ப்பு கொள்ளாதபடிக்கு, நாங்கள் அவர் மேலே கோபம் கொள்ளாதபடிக்கு, நாங்கள் அவர் மேலே கசப்பு கொள்ளாதபடிக்கு, ஆண்டவரே அப்பா எல்லாம் உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், ஆண்டவரே அப்பா சோதரம், ஆண்டவரே அக்கினியின் மதிலாக நீ இருக்கும்போது நாங்கள் ஏன் கலங்க வேண்டும், நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அக்கினியினால் ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் நிரப்பப்படுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் இதே வல்லமையோடு இதே அபிஷேகத்தோடு ஆண்டவரே உன்னை தொடுகிற இந்த பாடலை பாடும்போது எனக்குள்ள காணப்படுகிற வல்லமைகள், எனக்கு பின்தொடர்ந்து பாடுற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது எல்லாம் அபந்தமாக்க போறபடியான ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஷதலரபா கடதிரரபா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் பாடுவோமாக. உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாலே உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாலே உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. எல்லாம் விசுவாசத்தோட அக்கினியின் மதி